ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நம்ம ஜிப்பர் நாஸ்டெட் ப்ரிப்பரேஷனுக்காக டெய்லி எம்சிக்யூஸ் போட்டுருக்கோம். டே 10 எல்லாரும் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சின்ன சின்ன எஃபர்ட்டோட ரிசல்ட்ஸ் தெரியுமா? இப்போ வரையும் நம்ம நியர் அபவுட் 100 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 100 கொஷின் டைரக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டைரக்டாக மோர் தென் 200 கொஷின்ஸ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இன்னைக்கான கொஷின்கான என்னன்னு பார்க்கலாம். In steroid dependent nephrotic syndrome, select the best option with reference to vaccine. So nephrotic syndrome இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல ஆல் லைவ் வேக்சின்ஸ் கேன் பி கிவன், போத் லைவ் அண்ட் கில்டு வேக்சின்ஸ் கேன் பி கிவன், ஆல் கில்டு வேக்சின்ஸ் கேன் பி கிவன், நன் ஆஃப் த அபோ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், இந்த ஹைப்போ ஆல்புமினியா, எடிமா, ஓகேவா, தென் புரோட்டீன்யூரியா, இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆப்ஷன் வந்து ஆனால் அது ரிலேட்டடா இல்லை, நம்மளுக்கு வேக்சின் ரிலேட்டடா இருக்கு. லைவ் வேக்சின் கொடுக்கலாமா, லைவ் அண்ட் கில்டு வேக்சின்ஸ் கொடுக்கலாமா, கில்டு வேக்சின்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே வார்த்தையில ஆக்சுவலா இதுல முடிச்சிடலாம். ஸ்டீராய்ட் டிபெண்டன்ட் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். ஸ்டீராய்ட் டிபெண்டன்ட் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் எப்போ வரும்? தே ஆர் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இம்யூனோ காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவல்ல என்ன செய்வீங்க? வி won't give லைவ் வேக்சின். அப்ப ஆன்சர் என்ன? ஆல் கில்டு வேக்சின்ஸ் கேன் பி given. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆல் கில்டு வேக்சின்ஸ் கேன் பி given. நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following has the highest case fatality rate? ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். வாட் இஸ் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்? ஃபெட்டாலிட்டி எல்லாருக்குமே தெரியும், டெத். ஒரு டிசீஸ்னால டெத் வர்றது தான் கேஸ் ஃபெட்டாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராபிஸ், எபோலா, நிப்பா, இன்ஃப்ளூயன்ஸா கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ்னால எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது பேர் தான் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நிப்பா வைரஸ்னால எத்தனை பேர் இறந்துருக்காங்க அது சொன்னதுதான் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹையஸ்ட்னா என்ன? அமாங் திஸ் 4 எதுல வந்துட்டு அதிகமான கேஸ் ஃபெட்டாலிட்டினா என்ன? அந்த டிசீஸ் வந்து எத்தனை பேர், நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு தான் கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் ராபிஸ். ராபிஸ் ஹாஸ் 100% ஆஃப் கேஸ் ஃபெட்டாலிட்டி. 100%னா என்ன? இப்போ ராபிஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இறந்துருவாங்க. வி கான்ட் ஏபிள் டு சர்வைவ். ஸோ ஹையஸ்ட் கேஸ் ஃபெட்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபிஸ்க்கு தான் வந்துட்டு அதிகம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா ஜாயின் வித் அஸ். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days ஆகுது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், which of the following condition hand sanitizer can be used? ஹேண்ட் சானிடைசர் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பிஃபோர் எக்ஸாமினிங் த பேஷண்ட். ஆப்ஷன் பி, ஆஃப்டர் எக்ஸாமினிங் த பேஷண்ட். ஆப்ஷன் சி, ஆஃப்டர் டச்சிங் பேஷண்ட் சரௌண்டிங். ஆப்ஷன் டி, ஹேண்ட்ஸ் ஆர் விசிபிளி சாயில். ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆட் ஒன் அவுட்டை கண்டுபிடிக்கணும். ஆட் ஒன் அவுட் என்ன? இதுல ஹேண்ட்ஸ் ஆர் விசிபிளி சாயில்டு. ஹேண்ட்ஸ் ஆர் விசிபிளி சாயில்டா இருக்கும் போது என்ன செய்வீங்க? ஹேண்டு வாஷிங் தான் நம்ம பண்ணணும். கரெக்டா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹேண்ட் சானிடைசர் எப்போ யூஸ் பண்ணுவீங்க தான் கேட்கறாங்க. ஆனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹேண்ட்ஸ் விசிபிளா சாயில்டா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஹேண்ட் வாஷிங் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப டி எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும். டி இங்க இருக்கு, எடுத்துடலாம். மீதி என்னது? ஆப்ஷன் சி இல்ல டியா தான். ஆப்ஷன் சி, ஏபிசி. பிஃபோர் எக்ஸாமினிங் த பேஷண்ட் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோமா? பண்ணுவோம். ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஆஃப்டர் டச்சிங் பேஷண்ட் சரௌண்டிங் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான், ஏபிசி தான் ஆன்சர். மூணு நேரத்துலயுமே நம்ம பண்றது தான். நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் லெவல் இன் டேட்டா இஸ். ஆக்சுவலா நம்ம நார்செட்ல இந்த ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ பேசிக் கொஷின்ஸ் தான் வரும். அதுல தான் இது ஒன்று.
highest and lowest data is known as range. Highest and range na enna? Highest data minus lowest data. அதான் வந்துட்டு என்னது range அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? So correct answer is range. Next question, which of the following device is used to tell the status of the heat exposure to a vaccine? இது நம்ம ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் படிச்சோம். தட் இஸ் VVM. வாட் இஸ் VVM? வேக்சின் வயல் மானிட்டர். ஓகே, ஸோ VVM யூஸ் பண்ணுவோம், வேக்சின் வயல் மானிட்டரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கும். ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்கும். சர்க்கிள் எப்படி இருக்கும், ஸ்கொயர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம செக் பண்ணலாம் எத்தனை பேர் அந்த வீடியோவும் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், if a nurse witnessed the umbilical cord coming out of the vagina in a term pregnant woman, what is the most appropriate step the nurse should do? Umbilical cord வெளியே வருது, what you will do? Push the cord back, ask the patient to lie in Trendelenburg, inform the patient need to be shifted for delivery immediately, do vaginal exam to know the presentation. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. ஏன் கிடையாது? நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அம்பிளிக்கல் கார்டே வெளியே வந்துருச்சு. அப்போ இது என்னது? கார்டு பிரசன்டேஷன். கார்டு பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் த பேஷண்ட் டு லை இன் ட்ரெல்லன்பர்க் பொசிஷன் தான். ஓகேவா? ட்ரெல்லன்பர்க் பொசிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் படுக்க வைக்கணும். ஓகே, மற்றபடி புஷ் த கார்ட் பேக் பண்ணவும் கூடாது. தென் இதுவும் உண்டு தான், இன்ஃபார்ம் த பேஷண்ட் தட் டெலிவரி டு பி டன் இமீடியட்லி, இதுவும் உண்டு தான். ஆனா அமாங் தீஸ் டூ ஆப்ஷன் ஆஸ் த பேஷண்ட் டு லை இன் ட்ரெல்லன்பர்க் இஸ் த correct answer. Next question, identify the grip by seeing the manual given below. லியோபார்ட் மேனுவல் ரொம்ப முக்கியம். நீங்க நார்செட்ல எழுதுறீங்கன்னா நிறைய, இது ஆக்சுவலா நார்செட் கொஸ்டினே தான், இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் நார்செட் கொஸ்டின்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். ஸோ லியோபார்ட் மேனுவல்ல 4 இருக்கு, ஃபண்டல் கிரிப், அம்பிளிக்கல் கிரிப், பாபிக் கிரிப், பெல்விக் கிரிப். இது என்ன செய்யறாங்க? அம்பிளிக்கல் கிரிப்னு சொல்லுவாங்க, ஆர் லேட்ரல் கிரிப். ரெண்டு சைட்லயும் நம்ம பால்பேட் பண்ணி பாக்குறோம்ல, அதனாலதான் இது பேர் என்ன, லேட்ரல் கிரிப் ஆர் அம்பிளிக்கல் கிரிப் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின். நேத்தே ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் கொஸ்டின் போட்டிருந்தேன், ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இஃப் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி, ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ரிலேஷன்ஷிப் போனாலே நம்ம என்ன செய்யணும், ஒரு டயக்ராம் ஒன்று போட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஏ வந்துட்டு பிரதர். யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம், அந்த ஃபேமிலி பெடிகிரி ட்ரீ இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மேல் ஃபீமேல் தெரியணும்ல. ஏ பி, பி இஸ், பியோட செக்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஆனா ஏ பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க, அப்பனா மேல், அதனால இப்படி போட்டேன். பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி. சிக்கு என்ன இது தெரியாது, ஆனா பி என்ன சொல்லிட்டாங்க, சிஸ்டர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சியோட செக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. தென் சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஃபாதர்னா ஓகே, சி என்னது, டிக்கு ஃபாதர். டியோட செக்ஸ் என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். How is C related to A? D நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஏக்கும் சிக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? ஏக்கும் சிக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? பிரதர் தான். ஓகேவா? ஏன் பிரதர்? ஏவும் பியும் பிரதர்னா, பியும் சியும் சிஸ்டர்னா, அப்ப சி யாரா இருப்பாங்க, ஏக்கு பிரதராக தான் இருப்பாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதர். நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின். Which city will host AI Action Summit 2025? ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சம்மிட் வந்து நடக்க போகுது. அது வந்து எங்க நடக்க போகுதுன்னா பாரிஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரிஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணிருங்க. இந்த லைக் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட் மீன்ஸ் எனக்கு அதுக்கு அதான் பூஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.